டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வழங்கும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நடத்திய பிரம்மாண்ட சொல்லரங்கம் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ வெற்றியா ராஜதந்திர வெற்றியா co-sponsored by செந்தாமரை இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். ஹீரோ ஆஃப் த ஆப்ரேஷன் சிந்தூர் விமானப்படை குரூப் கேப்டன் நக்கீரன் சார்ட்ட அதை பற்றி கேட்போம். சார், 3 முக்கியமான கேள்விகளை சம்மரைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னென்ன விமானங்கள் நம்ம பயன்படுத்தணும், என்னென்ன ஏவுகணைகள் நம்ம எஃபெக்டிவாக இது வரைக்கும் பயன்படுத்தாத நம்ம பயன்படுத்தணும். மூணாவது கேள்வி என்னென்னா, விமானப்படையோடைய ட்ரோன்ஸ் மற்றும் பிரம்மோஸ் ஃபயரிங் இப்போ நம்ம பார்த்த வீடியோஸ் இது எல்லாமே இன்றைக்கி ஒரு மாடர்ன் வார்ஃபேர் உக்ரைன் ரஷ்யா நம்ம கம்பேர் பண்ணுறோம், இல்லை ஹெஸ்புல்லா வெர்சஸ் நம்ம இஸ்ரேல் பார்க்குறோம், அசர்பைஜான் அர்மேனியா நம்ம பார்த்தோம். அது எல்லாத்த விட நம்ம என்ன பெட்டராக பண்ணியிருக்கோம், இல்லை நம்மளோட ஷார்ட் கமிங்ஸ் என்னன்னு உங்களுடைய கருத்துக்கள் சார்? அவர் கேட்ட கேள்வி எந்த ஆயுதங்கள் பயன்படுத்தணுன்றதுக்கு முன்னால் என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளை இதை பயன்படுத்தல வெற்றி பெற வைக்கிறதுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஒரு இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் IACCS அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி ஒரு 600-700 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ரேடியஸில் பலதரப்பட்ட ரேடார்ஸ் ஒரு இடத்துல இல்லை, எங்கும் பரவி இருக்கிற ரேடார்ஸ்லேருந்து அதோட இன்புட்ஸ் இதுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது. வெரி ரோபஸ்ட், அட்டாக் ஃப்ரீ, செக்யூர் கம்யூனிகேஷன். வெளி ஆளுங்களால் அது உள்ளே போக முடியாது. அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு நாட் ஓன்லி டேட்டா லிங்க், ஈவன் வீடியோஸ், ரேடார் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கோட இந்தியன் ஆர்மியோட சிமிலர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஆகாஷ் தீர், அதையும் இதோட இணைச்சிருக்காங்க. இந்தியன் நேவி ஒரு த்ரிகுன்னு ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது. வெகு சீக்கிரம் அதுவும் இதோட சேர்ந்துடும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் என்ன கொடுக்குதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து ஒரு விமானமோ இல்லை ஒரு மிசைலோ எனி ஏரியல் த்ரெட் மேலே எழும்பின உடனே ஒரு லாங் ரேஞ்ச் சர்வைலன்ஸ் ரேடார் அதை ஐடென்டிஃபை பண்ணுது. அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது கிட்ட நெருங்கும் போது பர்டிகுலர் எந்த ஒரு வெப்பன் டு டார்கெட் மேட்ச் நடக்குது. இதெல்லாம் அந்த IACCS பண்ணுது. அந்த டார்கெட் ரொம்ப அதோட தன்மை எப்படி, ஒரு சின்ன டார்கெட்டுக்கு ஒரு பெரிய வெப்பன் அனுப்பக்கூடாது, அதே மாதிரி ஒரு பெரிய டார்கெட்டுக்கு ஒரு சின்ன வெப்பன் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த வெப்பன் டு டார்கெட் மேட்சிங் இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆர்மி, நேவி எல்லா வார் எக்ஸ்பர்ட்ஸும் தே ஆர் வாட்சிங் லைவ் ரியல் டைம் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் பிக்சர் இது கொடுக்குது. ராஸ்ப் அப்படின்றது இது டிஸ்டன்ஸ், ரேஞ்ச், ஹைட் இதெல்லாம் இந்த ஏரியல் டார்கெட்டை பொறுத்து இட் அலோகேட்ஸ் த வெப்பன். நான் அவர் சொன்ன இந்த அலோகேஷன் ஆஃப் வெப்பன் சிஸ்டம் வருது. இந்த வெப்பன் சிஸ்டம் கூட எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், ஒரு வெளிவட்டம் ஒரு உள்வட்டம், அதுக்கு இடையில் பல வட்டங்கள், ஒரு டிஸ்டன்ஸ் மேலேருந்து கீழே குறைஞ்சி வந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கிட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்லேருந்து நம்ம நாட்டில் இருக்க வரைக்கும். ஸோ அந்த வர்ற ஏரியல் த்ரெட்டை பொறுத்து நம்மளோட மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் அவர் மேஜர் மதன் கொண்டு வந்ததில் தி லாங்கஸ்ட் ரேஞ்சஸ் X400. அந்த 400ன்னு சொல்கிறதே ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்க ஒரு டிஸ்டன்ஸை அட்டாக் பண்ணுற ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இன்ஃபேக்ட் நாட் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் பட் இட் இஸ் அவைலபிள் இன் தி பப்ளிக் நெட்வொர்க். ஒரு 314 கிலோமீட்டர்ஸில் ஒரு F-16 இது அடித்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இது இன்னும் ஆத்தென்டிகேட் பண்ணலை. ஸோ இதோட மிசைல் சிஸ்டமோட கேப்பபிலிட்டியை சொல்கிறேன் நான். இந்த மிசைலுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மிசைல் அந்த ரேடார் சிஸ்டம் அதை ட்ராக் பண்ணும். ட்ராக் பண்ணுறது என்னென்னா, அதுக்கு ஒரு அட்ரஸை கொடுக்கும். உள்ளே வர ஏரியல் த்ரெட்டுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கும் இன் கோஆர்டினேட்ஸ், ப்ரெசிஷன் 3-dimensional கோஆர்டினேட்ஸ். அது கிட்ட வர அந்த கோஆர்டினேட்ஸ் மாறுபடுறது எல்லாம் இந்த மிசைலுக்கு தெரியும். ஸோ வென் இட் இஸ் விதின் த ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்த உடனே அந்த அலோகேட்டட் மிசைல் வில் பி ஃபயர். சார், ஒரு கேள்வி. நம்ம கார்கில் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா நம்மளுக்கு GPS கொடுக்கல, நம்மளுடைய விமானங்களுக்கு துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ 99க்கு பிறகு இப்போது
25 என்ன மாதிரி இருக்குது சார்? ஒன்று, வெளிநாட்டிலேருந்து நம்ம கொடுக்குற அந்த சேட்டலைட் இன்ஃபர்மேஷனை எப்பயும் நம்பி நம்மளால் ஒரு போர் நடத்த முடியாது. ஸோ GSAT-7 அதெல்லாம் இந்தியன் சேட்டலைட்ஸ். ஸோ இந்த முறை முழுவதும் நம்ம இந்தியாவோட சேட்டலைட்ஸ் 10 சேட்டலைட்ஸ், ஒரு ஈவன் மோர் தென் நியர்லி 100 சேட்டலைட்ஸ் கேன் பி இன்டகிரேட்டட். ஒரு காரணம் வரும்போது, ஒரு போர் வரும்போது, ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவை நேரோ பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் தி சேட்டலைட் மூலமாக integrated ISCCS. Once the missile is launched, the missile can get the aerial target information from the satellites. Ground information தேவையில்லை சார், நேரடியாக சேட்டலைட் information கிடைக்கும். In addition to that, யார் உயரமாக இருக்கவங்களோ அவங்களுக்கு clear information கிடைக்கும். So the satellite is higher. Okay sir. So ground based information ஓட reliability ஓட once the missile is launched, அந்த air based information plus inertial navigation system எல்லாம் missile ஓட ஒரு அங்கம். Okay. அது ரெடார் அந்த டார்கெட் பக்கம் போன உடனே இந்த சிஸ்டத்தை விட்டு ஒரு ஆக்டிவ் ரெடார் அந்த மிசைல் ஹெட்லேயே இருக்குது. ஆக்டிவ் ரெடார் வில் கேட்ச். ஏன்னா அந்த வரப்போகிற டார்கெட் நிற்கிற டார்கெட் இல்லை, அது பறந்து வர்ற டார்கெட். அது மேலே போகும், கீழே டைவ் பண்ணும், அதெல்லாம் பண்ணும். ஸோ ஒன்ஸ் தி ஆக்டிவ் ரெடார் லாக் ஆனதுக்கப்புறம் அதால் தப்பிக்க முடியாது. அது என்ன மனுவர் பண்ணுதோ அதெல்லாம் மிசைலும் பண்ணும். அண்ட் மிசைலோட ஸ்பீட் இஸ் 3 மடங்கு ஜாஸ்தி. மேக்ஸில் சொல்லுவாங்க, ஒரு ஒலியோட சத்தத்தோட ஸ்பீடுக்கு 1 மேக் சொல்லுவாங்க. இப்போ 2 மேக்னா ஒலியை விட 2 மடங்கு வேகமாக போகிறது, 3 மேக்னா 3 மடங்கு வேகமாக போனது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த S-400 3 மேக் 3 டைம்ஸ். நோ ஏர்கிராஃப்ட், நோ ஏரியல் த்ரெட் கேன் சர்வைவ். ஸோ தட் இஸ் அது கொஞ்சம் உள்ளே வரும்போது நீங்கள் அடுத்தது வந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குது. பராக் 8ன்னு ஒரு இஸ்ரேலி இந்தியன் காம்பினேஷன் பராக் 8, அது ஒரு மீடியம் ரேஞ்ச். அதே மாதிரி தான் ஆகாஷ் மிசைல் இஸ் வித் தி இந்தியன் ஆர்மி இன் லார்ஜ் நம்பர். அந்த மேற்கில் இது வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் நம்ம பார்டர் சுற்றி எந்த டார்கெட் வராலையும் அதை அவங்க ஆகாஷ் ரெடாரை வச்சு ஆகாஷோட கேப்பபிலிட்டியால் அடித்து நிறுத்த முடியும். இது நடந்தது ஆன் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அவங்க அனுப்புனப்ப ஆகாஷ் சிஸ்டம் ப்ளஸ் ஏடி கன்ஸ் எல்லாம் அந்த டார்கெட் அலோகேஷன் பண்ணி. ஏன்னா எக்கனாமிக்கல் வார், லாங் ஸ்டாண்டிங் வார்க்கு நீங்கள் எக்கனாமிக்கல் வார் பண்ணுறது அவசியம். அப்படி செலக்ட் பண்ணி அடித்தது. இந்த ரெடார் சிஸ்டம் லாங் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச் எல்லாம் தாண்டி உள்ளே வந்ததுனா தான் ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ் இருக்குது. டைரெக்டாக சைட்டில் பார்த்து ஒரு குறுகிய ஒரு ரேஞ்சுக்குள்ளே வரைக்கும் அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ் இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர். ஒன்ஸ் ஒரு ஏரியல் பிளாட்ஃபார்ம் மேலே ஏறினதுக்கப்புறம் தென் ஏர் டு சர்ஃபேஸ், ஏர் டு ஏர் அந்த மிசைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த டார்கெட்ஸு பாகிஸ்தானி முதல்ல வந்து இந்த டெரரிஸ்ட் தீவிரவாதிகளின் முகாம்கள் ஒரு 9 இடத்துல அடித்ததில் இது ஏர் டு லான்ச் மிசைல்ஸ். பாகிஸ்தானி ஏர்ஃபீல்ட்ஸ் ஒரு 12 மேஜர் ஏர்ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் 11 ஏர்ஃபீல்டில் ஏர் டு லான்ச் மிசைல்ஸ் அண்ட் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் இந்த ஒரு காம்பினேஷன். ஒரு போர் நடக்குதுன்னா ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ நேவியோ ஆர்மி மட்டும் இல்லை, இது 3 கலந்து நடத்துறது. The target allocation can go to Navy, then Navy takes care of that. Target allocation given to Army, Army gives certain target information to Air Force. So இந்த ஒரு continuous ஒரு joint ஒரு மேனேஜ்மெண்ட் தான் வார்ஃபேர். அதுதான் அந்த மிசைல் சிஸ்டமோட. இப்போ நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம் சார், தேஜஸ் மேக் 1 அது ஒரு பாகிஸ்தானோடைய JF-17 சைனீஸ் JF-17 லாக்இன் பண்ணுச்சு. பட் நம்ம ஃபயர் பண்ணல, BVRM லாக்கில் உள்ளே வந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரு வார்னிங் கொடுத்து விட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா தேஜஸுமே முதல் முறையாக ஒரு யுத்த காலத்தை பார்க்குது. ஸோ தேஜஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு இந்த முறை? தேஜஸ் அவர் ஓன் இந்தியன் ஏர்கிராஃப்ட், LCA, தி லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட். ஸோ வி கேன் பி ப்ரவுட் ஆஃப் தட். நம்ம இதில் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தேஜஸ் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கல. நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, பட் ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கல. JF-17, JF-10C இதெல்லாம் கூட வெரி பவர்ஃபுல் அண்ட் டெக்னாலஜிக்கலி குட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் சிமிலர் இஸ் LCA ஆர் தேஜஸ். ஆனால் இந்த ஒரு காம்பேட் சினாரியோ ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து வரல. அதனால அதை பற்றி எக்ஸ்பிளைன் நல்லா இருக்கு. மோடியின் குடும்பம் என்றோம், ஆபரேஷன் சிந்தூரில் வென்றோம். பெண்களின் குங்குமம் காத்த எல்லைச்சாமி பிரதமர் மோடிக்கு பாரத மக்கள் சார்பாக நன்றி. டால்பின் ஸ்ரீதரன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு பாஜக.